பீகாரில் 121 சட்டசபை தொகுதிகளில் இன்று முதற்கட்ட தேர்தல். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கவுள்ள நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார். பீகாரில் 18 மாவட்டங்களில் உள்ள 121 தொகுதிகளில் 45,341 வாக்குச்சாவடிகள் அமைப்பு. வாக்குச்சாவடிகளை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பு. இன்று வெறும் வாக்களிக்கும் நாள் மட்டும் அல்ல, பீகாரின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நாள். பீகாரில் இன்று முதற்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ராகுல் காந்தி வீடியோ வெளியீடு. பீகாரில் முதற்கட்ட தேர்தல் இன்று நடைபெறவுள்ள நிலையில் பாஜகவில் இணைந்தார் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி வேட்பாளர். முங்கேர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சஞ்சய் சிங் பாஜகவில் இணைந்து உறுப்பினராகினார். ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. ஆட்சியை எப்படி திருடியுள்ளார்கள் என்பதை புள்ளி விவரங்கள் மூலம் அம்பலப்படுத்தப் போவதாகவும் பேச்சு. ஜனநாயகத்தை அழிக்கும் புதிய ஆயுதம்தான் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம். ஹரியானாவை போன்று பீகாரிலும் வாக்கு திருட்டின் மூலம் ஆட்சியை பிடிக்க பாஜக முயற்சிப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வாக்கு திருட்டு குறித்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு ஆதாரமற்ற ஒன்று. ஹரியானாவில் யாரும் மேல்முறையீடு செய்யவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் விளக்கம். வாக்கு திருட்டு குறித்து ராகுல் காந்தி வெளியிட்ட வீடியோ போலியானது. தேர்தல் தோல்விகளில் இருந்து ராகுல் கற்றுக்கொள்ளவில்லை என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விமர்சனம். மக்களின் தீர்ப்பை பாஜக திருடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஹரியானா தேர்தலில் மோசடி நடைபெற்றதாக ராகுல் காந்தி வெளியிட்ட ஆதாரம் அதிர்ச்சி அளிப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. (2026) சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேக்கு இடையேதான் போட்டி. தாவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சி தலைவர் விஜய் பேச்சு. 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று இன்னொன்று இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு. தாவேகாவுக்கு திமுக தான் போட்டி என்று கூறுவது காமெடியாக இருக்கிறது. மாமல்லபுரம் பொதுக்கூட்டத்தில் விஜயின் பேச்சு குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் விமர்சனம். இந்த ஒப்பீடு இருக்குல்ல, இவங்க தான் எங்களுக்கு போட்டி அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அதை தான் ஒரு ஆதித்யா சேனல் என்கிற இதோடு ஒப்பிட்டு அவங்க அது ஒரு ஜோக் மாதிரி ஜோக்கு தான் அப்படின்ற முறையில் அவங்க அதை சொன்னாங்களான்னு தெரியல. கரூர் கொடுந்துயரம் விவகாரத்தில் முதலமைச்சர் மீது வெறுப்பை உமிழ்ந்துள்ளார் தாவேக தலைவர் விஜய். கூட்ட நெரிசலுக்கு முழு காரணமான விஜய் சற்றும் கண்ணியமற்று திசை திருப்பும் வகையில் பேசி வருவதாகவும் வைகோ குற்றச்சாட்டு. கூட்டணி குறித்து முடிவு எடுக்கும் அதிகாரம் விஜய்க்கு மட்டுமே உள்ளது என தாவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில்தான் கூட்டணி என்றும் திட்டவட்டம்.
முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான் என்பது தமிழக வெற்றிக் கழகத்தினரின் கருத்து. அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்பதில் தாங்கள் உறுதியுடன் இருப்பதாகவும் ஜெயக்குமார் பேட்டி. ஒரு தம்பி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கட்சிக்கு எப்போதுமே அந்த தலைவர்கள் ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறன்னு தான் யாராக இருந்தாலும் விரும்பாங்க. நீங்கள் ஆரம்பித்தா கூட அப்படி தான், சரிதானே? நீங்கள் எல்லாம் ஆரம்பித்தா கூட சேர்ந்து ஆரம்பித்தா கூட அப்படி தான். ஆனால் அவங்க கட்சியினுடைய ஒரு தனித்தன்மை இருக்கணுன்ற அடிப்படையில் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி. ஓகே வச்சுங்க, நாங்கள் சொல்கிறோம் எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு, சரிதானே? அவங்க கருத்து அவங்க, எங்கள் கருத்து எங்கள். ஓகே. கூட்டணி குறித்து அதிமுகவினர் யாரும் பேசக்கூடாது, எஸ்ஐஆர் பணிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். சென்னை தலைமைச் செயலகத்தில் மூத்த அமைச்சர்கள் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம். தேர்தல் பொதுக்கூட்டங்கள் பிரச்சாரம் செய்ய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பாக முக்கிய ஆலோசனை. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம். குற்றத்தில் ஈடுபட்ட 3 பேரையும் வரும் 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க கோவை மாவட்ட நீதிபதி அப்துல் ரஹ்மான் உத்தரவு. சேலத்தில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆதரவாளர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட விவகாரம். அன்புமணி தரப்பினரின் புகாரின் பேரில் அருள் எம்எல்ஏ உள்ளிட்ட 40 பேர் மீது சேலம் போலீசார் வழக்கு பதிவு. தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்த வழக்கு. காவல்துறை வாதம் நிறைவடையாததால் நாளை மீண்டும் விசாரணை. மாநில கல்விக் கொள்கையை பின்பற்றி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும் பாடத்திட்டங்கள் 2027-2028ஆம் ஆண்டில் அமலுக்கு வரும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. பள்ளிக் கல்வியில் மாநில கல்விக் கொள்கையின்படி சீர்திருத்தங்களை பரிந்துரைக்க புதிய குழு. இஸ்ரோ தலைவர் நாராயணன், கிரிக்கெட் வீரர் அஸ்வின் உள்ளிட்ட உறுப்பினர்களாக நியமனம். ஜாய் கிறிசல்டாவின் குழந்தைக்கு நானே தந்தை என DNA சோதனை மூலம் நிரூபித்தால் வாழ்நாள் எல்லாம் கவனித்துக் கொள்வேன். சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் அறிக்கை. எனது குழந்தை மாதம்பட்டி ரங்கராஜுக்கு பிறந்ததுதான் என நிரூபிக்க DNA பரிசோதனைக்கு தயார். மிரட்டி திருமணம் செய்ய மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன குழந்தையா என்றும் ஜாய் கிறிசல்டா கேள்வி. தைரியமா நிக்கிறா, அவளை நீ கொச்சப்படுத்தி என்ன வேணாலும் போட. ஓம் பிள்ளையே நீ இன்னைக்கு நீ கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுற. அப்ப நீ எல்லாம் ஒரு அப்பாவா? மிரட்டி கல்யாணம் பண்றதுக்கு அவர் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு அதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்க. சென்னையில் 1.5 மாத பெண் குழந்தையை 2,20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்த விவகாரம். குழந்தையின் தாய், தந்தை மற்றும் விற்பனைக்கு உதவிய 3 பெண்கள் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்த கண்ணகி நகர் காவல்துறை. தாய்லாந்திலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா பறிமுதல். இளங்கரை கைது செய்த சுங்கத்துறை நுண்ணறிவு அதிகாரிகள் தீவிர விசாரணை. வார இறுதி நாட்களை ஒட்டி நாளை மற்றும் நாளை மறுதினம் தமிழகம் முழுவதும் சுமார் 800 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பயணிக்க 1500 பேர் முன்பதிவு செய்துள்ளதாக அரசு விரைவு பேருந்து கழகம் அறிவிப்பு.
ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி தஞ்சை பெரிய கோவிலில் விமரிசையாக நடைபெற்ற அன்னாபிஷேக விழா. 1000 கிலோ அரிசியில் கேரட், பீட்ரூட் உள்ளிட்ட காய்கறி அலங்காரத்தில் அருள்பாலித்த பெருவுடையாரை வழிபட்ட பக்தர்கள். மகாதேவனே போற்றி, சிவவும் நம சிவாய. ஔஷதமலையாய் பிணிகள் தீர்க்கும் அருணாச்சலமே போற்றி, ஹரவும் நம சிவாய. தீபம் நம சிவாயம், திருவருள் நம சிவாயம், ரூபம் நம சிவாயம், ருத்ரம் நம சிவாயம். பனி கைலாயம் தீவடிவாகிய அண்ணாமலையே போற்றி, சிவவும் நம சிவாய. அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய மகளிர் அணி பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. டெல்லியில் வெற்றி கோப்பையுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்ட வீராங்கனைகள். உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூர் மாவட்டத்தில் ரயில் மோதி 6 பேர் உயிரிழப்பு. தண்டவாளத்தை கடக்கும் போது விரைவு ரயில் மோதியதில் உடல் சிதறி உயிரிழந்தவர்கள் குறித்து போலீசார் விசாரணை. இருபத்தி 3வது ஆசிய மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளை தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இந்தியா உள்ளிட்ட 27 நாடுகளைச் சேர்ந்த 3500 வீரர்கள் பங்கேற்பு. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. கேப்டனாக சுப்மன் கில்லும் துணை கேப்டனாக ரிஷப் பண்டும் செயல்படுவார்கள் என பிசிசிஐ அறிவிப்பு. நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் T20 கிரிக்கெட் போட்டியில் மேற்கு இந்திய தீவுகள் அணி வெற்றி. 7 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி அசத்தல். பெண்கள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் கஜகஸ்தான் வீராங்கனை எலினா ரைபகினா அரையிறுதிக்கு முன்னேற்றம். அமெரிக்காவின் மேடிசன் கீஸை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். கோவாவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் புடே உலகக்கோப்பை செஸ் போட்டி. இந்திய வீரர்கள் குகேஷ், தீப் தயான் கோஷ், ஹரிகிருஷ்ணா அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் 173 திரைப்படத்தை ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாக கமல்ஹாசன் அறிவிப்பு. சுந்தர் இயக்கம் இத்திரைப்படம் 2027ஆம் ஆண்டு பொங்கல் விழாவுக்கு வெளியாகும் என தகவல்.